திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு காஞ்சிபுரம் தளத்தில் அயில் அப்பு அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காரு. நம்ம வரிசை பிரகாரம் இப்போ ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம். பாடல் 48. கரெக்டாக குயில் கூட்டம் மயில் கூட்டமெல்லாம் வந்துட்டாங்க, கச்சேரி பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி இங்கே பெரிய அத்தி மரம் இருக்குது. அந்த அத்தி மரத்தில் எல்லா பறவைகளும் வந்து உட்காந்துன்னு கத்தும். அருமையாக இருக்கும் இங்கே இந்த இது. அதுக்கு முன்னாடி சேவல் வேறு, பக்கத்து வீட்டில் சேவல் வந்து உட்காந்துன்னு கூவும். சரி, இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். இதுக்கான சந்தம் 1 2 3 4 5 6 6 சொல் அடங்கினது. இந்த 6 சொல்லு நம்ம பாடணும். அதுக்கானது இது. தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனதானாம். இப்போ அந்த சொற்களை நம்ம எத்தனை இதுவாக படிக்கணுன்றது தான் அந்த சந்தத்தில் கொடுத்துருக்காரு. அயில கையிலப்பு தலைமெச்சு உற்பல நச்சு கண் உரத்த ஐக்கன வெற்பு தனமேகம். அயிலப்பு கையிலப்பு தலைமெச்சு உற்பல நச்சு கண் உரத்த ஐக்கன வெற்பு 6 முடிஞ்சு போச்சா தனமேகம். அப்படிதான் அந்த வார்த்தைகளை பாடுறதுக்காக தான் அந்த சந்தம் கொடுத்துருக்கார். அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. தெரியாத முண்டமும் அந்த ஞானத்தை என் முருகப்பெருமான் கொடுக்குறார் பாருங்க. அயிலப்பு கயலப்பு தலைமெச்சு உற்பல நச்சு கண்ணுரத்தைக்கண வெற்பு தனமேகம். அழக கொத்து என ஒப்பி புலகி சொற்பல கற்பித்து இலகி கற்பு உளம் நெக்கு தடுமாறி துயில் விட்டு செயல் விட்டு துயர் உற்று உக்கயர் உற்று தொடியற்கு இப்படியைத்து சுழலாதே. சுருதி பொருள் செக்கர் குறவிட்டு தமர் பற்றி தொழு செச்சை கழல் பற்றி பணிவோனே. புயலத்தை குயில் தத்தை கிளை போக்கு தொலை பச்சை புனமுத்தை புனர்ச்சித்திர புயவீரா. புறவி கொட்பு இரத அற்ற இருள் திக்கே படிமட்க புகழ் பொன் குக்குட வெற்றி கொடியோனே. கையிலச்சு தர தத்து சைலத்து உத்தர நிற்க கரணி சித்தர் உள்கச்சி பதியோனே. கடலில் கொக்கு அடல் கெட்டு கரமுட்க தரமுட்க ஒரு சத்தி கரச்சொக்க பெருமாளே. கரச்சொக்க பெருமாளே. முதல்லலாம் இந்த பாட்டெல்லாம் பார்த்து பயந்து இந்த திசைக்கே நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு உன்னை நீ எங்கே தப்பி ஓடாதே தங்கமே அப்படின்னு சொல்லி என் முருகப்பெருமான் என்னுடைய புத்திக்கு உரைக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய பார்த்தீங்களா, எப்படி எனக்கு குருவாக வந்து வரம் தர்றார் பார்த்தீங்களா. ஒன்றுமே தெரியாத அகர முதல எழுத்தே இன்னான்னு தெரியாத என்னையும் திருப்புகழை பாட வச்சு, இது முருகப்பெருமானுடைய திருவருள் இல்லையா. அவர் எனக்கு வந்து போதிக்கும்போது நானே கொஞ்சம் ஸ்பெஷலுன்னு எனக்குள்ள
சொல்லிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அயிலப்பு கயலப்பு தலைமெச்சு உற்பல நச்சு கண்புறத்த ஐக்கன வெற்பு தனமேகம் அழக கொத்து என ஒப்பி புலகி சொற்பல கற்பித்து இலகி கற்பு உளம் நெக்கு தடுமாறி துயில் விட்டு செயல் விட்டு துயர்வுற்று உக்கு அயர்வுற்று தொடியற்கிப்படியைத்து சுழலாதே சுருதி பொருள் செக்க குறவு இட்டு தமர் பற்றி தொழுச்செச்சை கடல் பற்றி பணிவேனோ புயல் அத்தை குயில் தத்தை கிளை புக்கு தொலைப்பச்சை புனமுத்தை புனர்ச்சித்திர புயவீரா உறவி கொட்டு இரத அற்றத்து இருள் திக்கே படிமட்க புகழ் பொன் குக்குட வெற்றி கொடியோனே கையிலச்சு தரதத்து சைலத்து உத்திர நிற்க கரணி சித்திர உள்கட்சி பதியோனே கடலில் கொக்கு அடல் கெட்டு கரம் உட்க தரம் உட்க பொறு சத்தி கரச்சொக்க பெருமாளே கரச்சொக்க பெருமாளே. இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அவர் வழக்கம் போல் விலை மாதர்களை பற்றி முதல்ல சொல்லியிருக்காரு. அதை நம்ம விடுத்து வேதத்தின் அழகிய பொருளை கூறியவனாகிய உனது சிவந்த திருவடிக்கு புறா மலரை இட்டு பூஜித்து அன்பு வைத்த அடியார் பற்றி தொழுது பூஜிக்கும் வெற்றி மலர் சூழ்ந்த உனது திருவடியை சிக்கென பிடித்து பணிய மாட்டேனோ சிக்கென பிடித்து பணிய மாட்டேனோ. இறைவனுடைய திருவடி கிடைச்சா நாம் ஒரு கணம் கூட தாமதிக்கக்கூடாது. அப்படி சிக்கன் பிடிச்சிக்கணும். சாதாரணமாக பிடிக்கக்கூடாது. சாதாரணமாக பிடிச்சா ஒரு உதறுனா விட்டுடுவோம். அப்படி சிக்கன் பிடிச்சிக்கணும். அப்படி மாணிக்க வாசகர் சொல்வார், சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்து அருள்வது இனியே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி உன்னுடைய திருவடி சிக்கனை பிடித்து பணிய மாட்டேனோ. புயலை வாகனமாக கொண்ட தேவ யானையையும் குயில் போன்ற பேச்சை உடையவளும் நிறத்தால் கிளி போன்றவளும் கிளிகள் புகுந்து மூக்கால் தொலைத்து உண்கின்ற பச்சை திணை விளைந்த புனத்தில் காவல் இருந்த முத்து போன்ற வள்ளி நாயகியையும் சேர்கின்ற அழகிய புயங்களை உடைய வீரனே. தேவயானைக்கும் இனியான், வள்ளிக்கும் இனியான், அவங்க இரு கண்ணுக்கும் இனியான் நம்ம முருகப்பெருமான். அழகாக சொல்கிறார் பாருங்க. தேவயானையையும் சொல்லி அவளையும் இந்த குறப்பெண்ணாகிய வள்ளியையும் அழகிய புயங்களை உடைய வீரனே, இந்த இரு மாதர்களையும் கொண்ட முருகப்பெருமானை அப்படி வர்ணிக்கிறாரு. குதிரைகள் சுழன்று வரும் சூரியனுடைய தேர் இருளான சமயத்தில் உலகு தடுமாறி வலிமை குன்றி போக இருள் நீங்கும்படி உரத்து கூவுகின்ற அழகிய சேவல் என்ற வெற்றி கொடியை உடையவனே. காலையில் நம்மளை எழுப்புறது அதுதானே. எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். அங்கே பக்கத்துலேருந்து அங்கே 3வது தெருவுலேருந்து அலாரம் மாதிரி கூவும் பாருங்கள் 4 மணிக்கு. இந்த பக்கத்து வீட்டு சேவலும் கத்த ஆரம்பிச்சிக்கும். உடனே கொக்கரக்கோன்னு எதிர்குரல் கொடுத்துன்னு இருக்குங்க. இது கூவி முடித்தோடனே அது கூவும், அது கூவி முடித்தோடனே இது கூவும். அது மாதிரி அந்த சேவல் என்ற வெற்றி கொடியை உடையவனே, அந்த இருளை நீங்கி உரத்து கூவுகின்ற அழகிய சேவல் அப்படின்னு சொல்கிறாரு. பூமியை சமநிலையில் வைத்துள்ள ஆதாரமானது சாய்ந்து பயத்தை தர ஆபத்தான நிலையில் இருந்து இமயமலையில் வடதிசை உயர்ந்து சமமான நிலையில் நிற்க செய்தவரான
சித்தராகிய அகத்திய முனிவர் தியானித்து வணங்கிய காஞ்சிபுரத்தில் வாழ்பவனே, அந்த ஒரு பக்கம் தாழ்ந்தோம் மறுபக்கம் உயர்ந்தோம் ஆயிடுச்சு. அப்போ தான் சிவபெருமான் போப்பா அங்கே சமநிலை படுத்து அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். வடக்க தாழ்ந்தோம் தெற்க உயர்ந்தும் போயிடுச்சு, நீ போய் சமநிலை படுத்துன்னு அந்த அகத்தியரை அனுப்பிச்சார். அந்த இதுவை அழகாக சொல்கிறாரு. அகத்திய முனிவர் தியானித்து வணங்கிய அந்த அகத்தியரும் வணங்கினவங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்கிறார். காஞ்சிபுரத்து முருகரை நம்ம அகத்தியரும் வணங்கினாருன்றதை சொல்கிறாரு. சூரனாகிய மாமரம் வலிமை இழந்து தன்னுடைய தீமை போய் நடுங்குதல் உண்டாக மேன்மை போய் அஞ்சுதல் உண்டாகும்படியாக சண்டை செய்த சக்தி வேலை ஏந்திய திருக்கரத்தானே அழகிய பெருமாளே. அந்த காஞ்சிபுரத்து முருகரை நான் இப்போ தான் போய் பார்த்தேன். அதான் நவம்பர் 12 போனோம் இல்லையா, நான் 5 மாதம் ஆகி போச்சுப்பா போய் வந்து. அந்த கட்சி அந்த ஏகாம்பரேஸ்வரர் மட்டும் போவேன், காமாட்சியை பார்ப்பேன், வந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்போ போயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமானை, அந்த குமரக்கோட்டத்து முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்தேன். அவரை பாம்பன் சுவாமிகளை ஒரு சின்ன குழந்தை வந்து கூட்டின்னு போச்சான். இங்கே ஒரு முருகர் இருக்கிறார் போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா குமரக்கோட்டத்தில் எனக்கு சின்னதாக எனக்கு கல்யாணம் ஆகியாதான் 88 89 இருக்கும். 1989 நாங்கள் அதுக்கு போனோம். அந்த அளவுக்கு தலை வரலாறு அவ்வளோவா எனக்கு தெரியாது. அப்போ சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ நல்ல பெரிய அளவில் எல்லாம் சுற்றி கட்டியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. போய் வாங்க, போய் பாருங்கள், அருமையாக. அங்கே வந்து உள்ள மூலவருக்கு அர்ச்சனை கிடையாது, உற்சவருக்கு தான் அர்ச்சனை. அந்த காஞ்சிபுரத்தில் அமர்ந்திருக்கிற முருகப்பெருமானை அழகாக பாடுறாரு. அந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் காணுங்க. ஒவ்வொருத்தரும் முடிஞ்சவங்க கிட்ட இருக்குது பக்கத்தில் இருக்குதுன்னா போய் பார்க்கணும். நம்ம வீட்டிலையே இருந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனோம், எப்போ நம்மளுக்கு முடியுதோ அப்போ ஒரு இடம் வெளியில் போய் நம்ம முருகப்பெருமானை சேவிச்சுட்டு வரணும், சிவபெருமானையும் சேவிச்சுட்டு வரணும். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம மறுபடியும் சந்தத்தை பார்த்துட்டு பாடலை பாடுவோம். தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனன தத் தனதானாம் அயிலப்பு கையிலப்பு தலைமெச்சு பலனச்சு கணுரத்தை கனவெற்பு தனமேகம் அழக தன ஒப்பி புழுகிச்சோர் பலகப்பின் திலகிக்கற் புலனெக்கு தடுமாறி துயில் விட்டு செயல் விட்டு துயர்வுற்று கயர்வுற்று தொடியக்கி படியைத்து சுழலாதே சுருதி பொருள் செக்கர் குரல் விட்டு தமர் பற்றி தொழு செச்சை கழல் பற்றி பணிவோனே புயலத்தை குயில் தத்தை கிளை பொக்கு தொலை பச்சை புனமுத்தை புனச்சித்திர புயவீரா புரவி பிரதற்ற திரள் திக்கி படிமட்க புகழ் பொற்கு குடவேற்றி கொடியோனே கையிலச்சு தரதத்து சயிலத்து தரணிக்க கரணிச்சு தருள் கச்சி பதியோனே கடலிற்கொ கடல் கெட்டு கரமுட்க தரமுட்க பொருச்சத்தி கர சொக்க பெருமாளே ஒரு சத்தி கர சொக்க
சொக்க பெருமாளே கரச்சொக்க பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நாம் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் சொல்கிறது. நான் இந்த திருப்புகழ் போடுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது இல்லையா. இந்த தேவாரம் திருவாசகம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்ல நல்ல தூக்கத்தில் கனவு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் நினைக்கிறேன் அவர் தான் பாம்பன் சுவாமிகளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே உட்காந்துருக்கிற இடத்துக்கு இன்னும் ஒரு 2 அடி தள்ளி குண்டா கொஞ்சம் திட்டமான உயரத்தில் அது எந்த சாமின்னு எனக்கு தெரியல வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறார். வழுக்கு மண்டையாக வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாரு. அதை ஒரு நாள் கனவுல கண்டு எழுந்த உடனே மறுநாள் யூடியூப்பில் இந்த மாதிரி சாமியாருன்னுட்டு சொல்லும்போது அவர் நான் கனவுல பார்த்தவர் மாதிரியே இருந்தார். சரி, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் குழந்தை நம்ம கோயம்புத்தூர் மலை மாதிரி, அதான் மருதமலை இருக்குது இல்லையா, அந்த மருதமலை முருகரோ எனக்கு தெரியல, ஒரு குழந்தை வந்து மயிலோடு வந்து என்னுடைய கட்டிலுக்கு சுற்றி வந்து நின்றுக்கிட்டு சிரிக்குது, என்னை வந்து கூப்பிடுது. நான் எழுந்து பார்க்குறேன், இந்த குழந்தை எப்படி இது, நம்ம வீடெல்லாம் பூட்டி வச்சுருக்கோம், இந்த குழந்தை எப்படி வந்தது, இந்த மயில் எப்படி வந்தது, அப்படி யார் இந்த குழந்தை, ஏம்மா யாரும்மா இந்த குழந்தை, யாரும்மா இங்கே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே நின்றுக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த சரிவில் கேட்குறேன், இந்த குழந்தை யாருது, இந்த குழந்தைய இங்கே விட்டுட்டிங்களே, இந்த குழந்தை எங்கள் வீட்டில் வந்து இருக்குது, எங்கள் வீடு இங்கே இருக்குது, ஆனால் நிற்கிறது நான் மலையில். எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கனவும் முடிஞ்சு போச்சு. இதையெல்லாம் இப்போ நான் நினைக்கும்போது முருகப்பெருமான பாடு அப்படின்னு எங்கள் சிவபெருமான் வந்து சொன்ன பிறகு, அப்பவும் நான் பெருமைக்கு சொல்ல, எங்கள் அப்பா முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்ற பிறகு தான் என்னுடைய சந்தோஷம் திரும்பி வந்தது. எப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது, ஒரு சிலதை சொல்ல முடியுது, ஒரு சிலதை சொல்ல முடியல. எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே என்னை எல்லா இடர்லேருந்தும் தூக்கி என்னை நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் நிற்கிறேன். என்னை கைவிடாது காத்திர அடிச்சுக்கணும் முருகா அப்படின்னு இன்றைக்கும் நான் அவரை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை வந்து பாட சொல்லும்போது இதையெல்லாம் வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டு இருந்தார். இது என்ன இது, நம்ம இப்போ சிவபெருமான தானே தேவாரம் திருவாசகம் தானே பாடிக்கிட்டு இருக்கோம், இவர் என்ன முருகர் வராரு கனவுல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்நேரத்துக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சா, சரி செல்லை ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரே முருகராக வராரு. என்னடா இது, கனவும் அது மாதிரி வந்தது, இப்போ பார்த்தா முருகராக வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். எனக்கு முருகர் அதான் அந்த அவர் மேலே இருந்த இதுனாலேயோ என்னமோ அவர் நினச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதனால் தூக்கம் தொலைஞ்சி போகுது. அப்புறம் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து முருகப்பெருமான பாடுன்னாரு எங்கள் அப்பா சிவபெருமான். என்னடா இது முருகப்பெருமான பாடுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழை பாடுன்றாருன்னு சொல்லிட்டு நான் போனால், அப்போ ஒவ்வொருத்தர் தான் எட்டுன்னு வந்து காட்டுறாரு. தொட்டிக்கலை சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ஒருத்தர் எட்டுன்னு வந்து காமிச்சார். யூடியூப்பில் எட்டுன்னு வந்தாருன்னா நேரில் இல்லை, யூடியூப்பில் எட்டுன்னு வந்து காமிச்சார். அப்போ பாருங்க, அந்த பேர்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில, எனக்கு கொண்டு வந்து காட்டுறாரு பாருங்கள். யார் இவர், இவரோட வரலாறு என்னான்னு போய் பார்த்தா, இவர் சிவபெருமானுடைய இது பூஜை பண்ணுறவர். தொட்டிக்காலையில் அந்த ஊரில் அந்த முருகரை பூஜை பண்ணுறார். அவருக்கு பேரே தொட்டிக்கலை சுப்பிரமணியம்னு. அவருடைய விருத்தங்கள்லாம் என்னை பாட சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அவருடைய வரலாறை படித்த உடனே அவர் சிவபெருமானுக்கே பூஜை பண்ணுறவர் முருகர் பாடுறார். இந்த சிவன் அடியார்கள்னு சொல்லிட்டு சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல, சில பேர் இருக்காங்க. நான் முருகர்னு சொன்னாவே அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும்.
நாங்கள் கோயிலுக்கு போனால் கூட நான் எல்லாரையும் பாடுவேன். முதல்ல விநாயகரை பாடுவேன். அதுக்கப்புறம் முதல்ல விநாயகரை பாடிட்டு நால்வரை பாடிட்டு எங்கள் அப்பாவை பாடிட்டு முருகரை பாடிட்டு அம்மாவை பாடிட்டு அதுக்கப்புறம் நடராஜர் பாடி முடிச்சுட்டு வருவேன். நான் எப்போ போனாலும் இந்த 5 பேருக்கும் பாடுவேன். இந்த மாதிரி பாடும்போது அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும். என் கூட வருவாங்க இல்லையா, அவங்க சிவனை மட்டும்தான் பாடுவாங்க, அம்பாளை பாட மாட்டாங்க, முருகரை பாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அது. ஆனால் எனக்கு தெரியலனாலும் என் புத்திக்கு உரைக்கிறது எங்கள் அப்பா சொல்கிறது. ஏன்னா அப்பா ஒரு சூரியனுடைய ஒளியை நம்மளால் பார்க்க முடியாது. 1000 கோடி சூரிய பிரகாசம் அவர் நாம் போய் அணுக முடியுமா? முடியாது. அவருடைய பிள்ளை முருகப்பெருமான், அவரையும் நெருப்பில் தோன்றினவர். ஆகையினால அவரும் அதை குறிப்பிட்டு சொல்லும்போதெல்லாம் தாயோடு தான் மகனையும் தகப்பனையும் போய் பார்க்குறாங்க. ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா தன்னொளி, அம்மா சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. அம்மா அந்த ஒளியை வாங்கி தன்மையாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க. அப்போ அந்த தன்னொளியோடு போனோம்னா சிவபெருமானை சீக்கிரமாக அடையலாம். டைரெக்டாக நம்ம போக முடியுமா? முடியாது. அப்படின்ற மார்க்கத்தில் நான் எங்கள் அம்மாவை பூஜை பண்ண எங்கள் அப்பா கிட்ட கூட்டின்னு போய் விட்டாங்க. ஆகையினால எனக்கு அம்மாவை பாடி தான் எங்கள் அப்பாவை நான் பாடுவேன். அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. நாங்களாம் சிவனையே பூஜை பண்ணுறோமே. இன்றைக்கி எனக்கு அறிவுறுத்தந்தே எங்கள் அப்பா எனக்கு அறிவுறுத்தந்தே நான் சொல்கிறேன். மாணிக்க வாசகரே முருகரையோ யாரையுமே பாடலை, ஆனால் அவரையும் பாட வச்சாரு. என்ன பண்ணார்? அந்த இலங்கையில் அந்த ஊமை குழந்தைய பாட வைக்கிறதுக்கு யாரை பாட சொன்னார்? சரஸ்வதியை பாட சொன்னார். ஏன் பாட சொன்னார்? அதெல்லாம் சிறு தெய்வங்கள்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பாட மாட்டாங்க. மேலே சிவபெருமானியே தெரிஞ்சுக்கினவர், தீட்சை வாங்கினவர் ஏன் பாட சொன்னார்? 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்ட்ரெயிட்டாக 9க்கு போக முடியுமா? முடியாது. அதுக்கான பவர் இருந்தாலும் இவங்களெல்லாம் ஆதரித்து முதல்ல தலைவாசல் திறக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஹாலுக்கு வரணும், அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போகணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கும்போது நேரடியாக சிவபெருமானை எப்படி போயிட முடியும்? என் அறிவுக்கு எட்டினதை நான் சொல்கிறேன். எனக்கு இது நல்லா எனக்கு புரிஞ்சுது. அம்மாவோட போனோம்னா அப்பாவை சீக்கிரம் அடையலாம். ஆகையினால தான் எனக்கு அம்மாவுடைய இதுனால தான், செல்வாக்குனால தான் எங்கள் அப்பா நான் கேட்டதுக்கெல்லாம் தலையாக ஆட்டுறாரு. எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு என்னவோ நான் எது ஒன்றும் கேட்டு இப்படின்னு என் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுறதுக்குள்ளே என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிட்டுருக்கோம். அந்த மாதிரி முருகப்பெருமானை பாடினவுடனே இந்த வரலாறுகளை எல்லாம் என் கண்ணில் காமிச்சு முருகப்பெருமானை பாட வச்சார். இப்போ முருகப்பெருமானை நினச்சாலே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வருது. அப்போ நான் அவரை பற்றி நான் கொஞ்சம் இதுவாக நினச்சிக்கிட்டு இருந்தனால எனக்கு டென்ஷன் தான் வந்தது. இப்போ நான் சாவி எப்படி போட்டு திறக்கணும்னு போட்டு திறக்க தெரிஞ்சுக்கினேன். ஆகையினால முருகப்பெருமான் எனக்கு இனியவனாக தெரிகிறார். அன்னைக்கு நான் நினைக்கும் போது ஹைப்பர் டென்ஷனாக தெரிஞ்சார். இன்றைக்கி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, இவன் தான் அவன்தான் இவன்றது எனக்கு அறிவுறுத்தி, ஞான சம்பந்தரும் நீ தான் தேவாரம் படிக்கிறிய, அந்த தேவாரத்தை பாடினவனே நான் தான் உணர்த்தும் போது அளவில்லாத ஆனந்தம் என் முருகப்பெருமான் மேலே. நம்ம கேட்டதையெல்லாம் உடனடியாக நடத்தக்கூடியவர், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. மென்மேலும் உங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்த இடையூறுகள் கொஞ்சமானது கிடையாது. அதையெல்லாம் எங்கள் அப்பன் பூ போல விளக்கினவர். இன்றைக்கி நாங்கள் வாழற வாழ்க்கையெல்லாம் எங்கள் அப்பன் போட்ட பிச்சை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.